கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்களில் முதலாம் ஞாயிறாகிய இன்றைய தினம் செயின்ட் ஜான்ஸ் சர்ச் சோமாஸ் பாடியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, தியானிக்க, சிந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் அதிகமாய் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே என்னை தேவ செய்தி பகிர்ந்து கொள்ளுமாறு என்னை அழைத்த திருச்சபையுடைய போதகர் மனோ டேனியல் அவர்களுக்கு, அவர்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என்னை போன்ல அழைத்தது என்னுடைய குரு, என்னுடைய 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் டீச்சர் ஐடிபி பிரபாகரன் சார். நான் அதிகமாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவரிடம் படித்த ஒரு மாணவி என்னால் மறக்கவே முடியாது. 9th 10th தமிழ் டீச்சர் அவர் தான். 9th கிளாஸ் அப்புறம் 10th கொஞ்சம் பெண்கள் என்றாலும் எங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் அவர் தான் கரெக்ட் பண்ணுவாரு. நான் அதிகமாக நினைத்து இந்த நாளிலே மேபி 15-20 வருஷம் கழிச்சு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா என்னுடைய 10th எல்லா சப்ஜெக்ட்லயுமே நான் கொஞ்சம் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன். தமிழ்ல மட்டும் எனக்கு above 90 above 95 வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் போயிடும். என்னுடைய பேப்பர் அவர் கரெக்ஷன் பண்ணுவாரு எங்க கிளாஸ்ல. அப்போ ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு இந்த இடத்த கரெக்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், அப்படியாக நல்ல ஒரு மார்க்ஸ் ஸ்கோரிங் விஷயத்துல எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணாரு. அது நிமித்தமாக 10th நான் தமிழ்ல 92 above 90 வாங்கினா அது பிரபாகரன் சார் தான் காரணம். மற்ற சப்ஜெக்ட் மேக்ஸ்ல சென்டர், சயின்ஸ்ல above 95 97 எல்லாத்துலயும் எடுத்துருவாரு. தமிழ்ல மட்டும் கொஞ்சம் அங்கங்க இருக்கும். ஆனா அதையும் நான் சரி செய்து above 90 எடுக்க எனக்கு என்னுடைய தமிழ் சார் உதவி செய்தார். இன்றைக்கு அவருடைய அழைப்பின்படி இங்கே அவர் முன்பு நிற்பது எனக்கு மிகவும் பெரிய ஆசீர்வாதம், மிகவும் பெரிய சாட்சி. கர்த்தருக்கும் அழைத்த பிரபாகரன் சாருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக திருச்சபை பொருளாளர் ஞானபாஸ்கர் சார் அவர்களுக்கும் எங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் உற்சாகமாக அழைத்து எனக்கு நேற்று தினத்திலே வழி எல்லாம் சொல்லி, டைம்லாம் சொல்லி காலையிலேயே என்னோட ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. அவருக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும், குறிப்பாக திருச்சபையினுடைய எம்பிசி எங்கள் செக்ரட்டரி, ட்ரெஷரர், திருச்சபை பொறுப்பாளர்கள், திருச்சபையில் இருக்கும் பெரியவர்கள், திருச்சபையோட அம்மாக்கள், சகோதரிகள், வாலிபர்கள், பிள்ளைகள், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே என்னுடைய வாழ்த்துக்களில் என்னுடைய ஞாயிறு. ஸோ இந்த ஞாயிறு உண்மையாலுமே ரொம்ப சிறப்பான ஒரு ஞாயிறு. ஏனென்றால் we have just started our Lent season. நம்மளுடைய உபவாச காலம் தொடங்கியிருக்கு. புதன்கிழமை என்று ஆஷ் வெட்னஸ்டே நம்ம சபையை அட்டெண்ட் பண்ணி நம்மளுடைய உபவாசத்தை தொடங்கியிருப்போம். ஸோ இந்த முதல் வாரம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் வார்த்தை உண்மையாகவே very powerful message when we start the Lent season. இந்த நாள் இப்படிப்பட்ட நல்ல ஒரு மெசேஜ் கடவுள் நமக்கு சிந்திக்க, தியானிக்க கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கும் திருச்சபை பெரியவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாள் நாம் வாசிக்க கேட்ட பகுதி லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 32. நாம் எல்லா வருடமும் கேட்கிற வசனங்கள். அநேக முறை நம்முடைய காலங்களில் சிறு வயது, வாலிப வயது, இள வயது, வேலை செய்கிற வயது, பெரியவர்கள், இப்பொழுது இப்படியாக இங்க இருக்கும் அநேக பெரியவர்கள் பல காலகட்டங்களில் கண்டிப்பாக இதை வாசித்து தியானித்திருப்பீர்கள். ஆனால் ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? ஒவ்வொரு முறை நாம் படிக்கும் போது கடவுள் நமக்கு ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்துவார். ஆமாவா? ஒவ்வொரு நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டான்சஸ் ஏற்ப கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு வெளிப்படுத்துதலை கொடுக்கும். அப்படியாக இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கடவுள் வெளிப்படுத்தின காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கண்களை மூடி நம் தலைமை தாழ்த்தி இறைவனும் எங்கள் அன்பாக நேசிக்கின்ற அன்புள்ள பிதாவே, இது ஒரு முதலாம் ஞாயிறு உபவாச காலங்களிலே நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த முதலாம் ஞாயிறு உபவாச காலத்திலே உம்முடைய செய்தியை கேட்க நாங்கள் அனைவரும் தெரிந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு தெய்வீக ஞானத்தையும், அதை எங்களுடைய வாழ்க்கையை கேட்பது மட்டுமல்லாமல் அதை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு செயல்திறனையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. பிசாசு சோதனைகள் இல்லாதபடி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க, உடைய வார்த்தைகளை ஞானிக்க, இது எனக்கு என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே கடந்து செல்ல கிருபை செய்ய நீர் பேசும். இதோ நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஆமென்.
title for the message. The title for today's message is True Greatness is Service. இன்றைய நாளுக்கான உண்மையான மகத்துவம். True greatness is service. Greatness என்றால் பல அர்த்தம் இருக்கிறது. மிகவும் உயர்ந்த, மகத்துவம், மேன்மை. ஸோ எல்லாத்தையும் விட ரொம்ப மேன்மையான மகத்துவமான ஒரு குணம் என்னவென்றால் அது சர்வீஸ், சேவை என்று இந்த நாள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறோம். The highest good quality அப்படி கடவுள் நமக்கு எதை காண்பிக்கிறார் என்றால் சேவை, சர்வீஸ். இந்த குணம் யாருக்கு இருக்க வேண்டும்? இந்த குணம் யாருக்கு இருக்க வேண்டும்? அதை நாம் இன்று யோசிக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் தேவ செய்தியை கேட்கும் பொழுது இது எனக்கு, இது எனக்கு என்று கேட்கும் பொழுது அது நமக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இந்த வார்த்தைகள், தேவ வார்த்தைகள் நமக்கு மாறும். நான் யார் தெரியுமா என்று கேள்வி கேட்கும் நமக்கு தான் இந்த செய்தி. நான் யார் தெரியுமா? எத்தனையோ இடங்களில் நாம் கேட்டிருப்போம். மேபி நம்மளுடைய பொசிஷன்ஸ், மேபி நம்மளுடைய போஸ்டிங்ஸ், ஏதாவது நடக்கிற வாழ்க்கையில நான் யார் தெரியுமா? நான் மேனேஜர், நான் டீச்சர், நான் ஹெச்எம், நான் பிரின்சிபல், நான் பிசி மெம்பர், நான் போர்ட் மெம்பர், நான் ஏதோ ஒரு விதத்தில் சொல்கிற நமக்கு இந்த வார்த்தை கடவுள் கொடுக்கிறார். பெரியவன், தலைவன் என்று நினைக்கிற நமக்கு. The thought for the day, இந்த தலைப்பின் கீழாக 3 விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Trueness, true greatness is service. உண்மையான மகத்துவம் சேவை. இந்த தலைப்பின் கீழ் 3 விஷயங்களை இந்த நாளில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது servant leadership, வேலைக்கார தலைமைத்துவம், servant leadership. இரண்டாவது ரிவார்டு, பரிசு. மூன்றாவது purpose of restoration, மீட்டமைப்பின் நோக்கம். இந்த 3 விஷயங்களை இந்த நாளிலே இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். Jesus tells these 3 points openly, strongly and straightly. இயேசுநாதர் இந்த 3 விஷயத்தை, வேலைக்கார தலைமைத்துவத்தை பற்றியும், இதற்கான பரிசை பற்றியும், மூன்றாவது மீட்டமைப்பின் நோக்கத்தை பற்றி வெளிப்படையாக, ஆணித்தரமாக சொல்கிறார். இதை விட வெளிப்படையா கண்டிப்பா யாராலையும் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஜீசஸ் அதுக்கான கொஸ்டினையும் சொல்லி, எக்ஸாம்பிளையும் சொல்லி, ஆன்சரையும் சொல்லி, அதுக்கான கிஃப்டையும் கொடுத்துடுறாரு. நீங்க நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, அதனால நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய டெஸ்ட் எக்ஸாம் அப்போ என்ன பண்ணுவோம்? ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு கொஸ்டினையும் கொடுத்து, ஆன்சரையும் கொடுத்து, அதை எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்து, அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்து, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எக்ஸாம் முடிச்சு அவனோட பேப்பரை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆசிரியரா, ஒரு எச்சமா நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆதங்கம், எவ்வளவு மன கஷ்டம் இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஓப்பனா நான் சொல்லியுமே என் மாணவன் அதை செய்யலையே நினைப்பாங்கயா. அப்படிதான் இயேசுநாதர் நம்மளை பார்த்து நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ஓப்பனா எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு எல்லா ஏஎஸ்சி திருச்சபைகளிலும் இந்த வார்த்தைகள் தியானிக்கப்படும். எல்லா ஏஎஸ்சி சர்ச், ஆல் ஓவர் தி ஏஎஸ்சி ஆர்கனைசேஷன், கேட்கிற அனைவரும், இல்ல சொல்கிறவர்கள் இது உங்களுக்கு, கேட்கிறவர்கள் இது அவர்களுக்கு என்று நினைக்காமல் இது எனக்கு என்று இன்று நாளிலே நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம். The first title of this day, servant leadership, வேலைக்கார தலைமைத்துவம். எப்படி இருக்கு பாருங்க. லீடர்ஷிப்னாலே ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, something is bigger than everything, ஒரு highest position. அதை எப்படி இயேசுநாதர் சொல்கிறார்னா வேலைக்கார தலைமைத்துவம், servant leadership. servantனாலே கீழே இல்லையா? நம்ம எல்லாரும் தெரியுது. லூக்கா 22, 24, 27 இந்த வசன பகுதியில் இந்த servant leadership-ஐ நாம் காணலாம்.
இந்த பேசேஜ் எப்போ வருதுன்னா ஆஃப்டர் த லாஸ்ட் சப்பர். இந்த வசனங்களுக்கு முன்னாடி நீங்க படிச்சீங்கன்னா லூக்கா 22வது அதிகாரம் வந்து கடைசி இயேசுநாதருடைய போஜன பாடம். எல்லா 12 செக்ஷன்லயும் உட்கார வச்சு திராட்சை ரசம் அப்பப்படுதல் நடக்கிற ஒரு சீன். இதை முடிச்சு அங்க இருக்க சீஷர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். ஆஃப்டர் த லாஸ்ட் சப்பர் disciples argue over there, argue பண்றாங்க. என்னன்னா who is the greatest, எவன் பெரியவன் என்ற ஒரு வாக்குவாதம் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுநாதர் கடைசி காலங்கள் எப்படி இருக்கும், இது என் ரத்தம், பாவ மன்னிப்பு, மீட்பு விஷயம் பேசி முடிக்கிற நேரத்துல அவரோடவே இருந்த அந்த சீஷர்களுக்கு என்ன வாக்குவாதம், எவன் பெரியவன். 22, 25 வசனம் வாசிச்சீங்கன்னா அந்த வசனத்துல அதிகாரம் ஒரு வார்த்தை இருக்கும். I mean the kings of Gentiles, புறஜாதியாரின் ராஜாக்கள் அதிகாரம் அவர்கள் மேல் செலுத்துவாங்க. அத்தாரிட்டி, அந்த வசனத்துல நல்ல ஒரு பவர்ஃபுல் வார்த்தை அத்தாரிட்டி. அத்தாரிட்டினாலே ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பவர். அப்படி இருக்கிறவர்கள், அப்படி புறஜாதியார் மற்றவர்கள் அப்படி செஞ்சு இருக்காங்க. ஆனா இயேசுநாதர் மிக அழகா சொல்றாரு. லூக்கா 22:26 வாசியுங்கள். Very good. You are not to be like that. Jesus என்ன சொல்றாரு, you are not to be like that. உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. He just declared கூடாது. உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் வாசியுங்கள். பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்கக்கடவன். அழகான ரெண்டு விஷயம் சொல்லிட்டாரு. ஒரு சர்வன்ட் லீடர்ஷிப் எப்படி இருக்கணும்னா பெரியவன் சிறியவனை போல. Greatest should be like the youngest. Greatest should be like the youngest. பெரியவன் சிறியவனை போல இருக்கணும். நான் தான் பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கவங்கலாம் தாழ்மையா இறங்கி வந்துடணும். இறங்கி வரும்போதுதான் நமக்கான வேலைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமைத்துவத்தின் பொறுப்புகளை நம்ம செய்ய முடியும். மேலேயே இருந்துட்டோம்னா மேலோக்கி போக வேண்டியதுதான், வேலை செய்ய முடியாது. இரண்டாவதாக அதே வசனத்துல சொல்கிறார், தலைவன் பணிவிடைக்காரனை போல இருக்க கடவன். One who rules like the one who serves. வேலை செய்யற மாதிரி தலைவன் இருக்கணும். இது நாம் கேட்கிற வசனம் தான். நாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம், மேபி அப்படிதான் வாழணும்னு நினைப்போம். ஆனா நல்லா சற்று யோசிச்சு பாருங்க, உண்மையாலுமே நம்மளுடைய பொறுப்பு அப்படி இருக்கிறோமா? நம்மளுடைய பொறுப்பை குறித்து மேன்மை பாராட்டி தலைவர் I am this, I am that சொல்லக்கூடிய நாம் இறங்கி நம்மளுடைய வேலையை செய்ய முடிகிறதா? அப்படி சொல்றவங்களால இறங்கி வேலை செய்ய முடியாது. தலைவர் கீழே இறங்கி செய்கிறவனா இருக்க வேண்டும். அதுதான் இயேசுநாதர் சொல்றார். அதுக்கு அழகா எக்ஸாம்பிளும் சொல்லிட்டார். அடுத்த வசனம் லூக்கா 22:27. ஓப்பனா சொல்லிட்டார் பாருங்களேன். சம்டைம்ஸ் ஜீசஸ் கேட்கும்போது இல்ல எங்களுக்கு புரியல, எங்களுக்கு தெரியல நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. பந்தியில் இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? சாப்பிடுறவனா சாப்பாடு போடுறவனா? இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எல்லா கல்யாணங்களும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுட்டாங்க. எங்க போனீங்கன்னாலும் ஃபுட்டுக்கு வந்து ஃபுட் சப்ளையர்ஸ் இருப்பாங்க. அது ஈவென்ட் பாய்ஸ் தான் நமக்கு ஃபுட்டு போடுவாங்க. பந்தி இருக்கிறவன் பெரியவனா, பந்தி போடுறவன் பெரியவனா? கண்டிப்பா இருக்கிறவன் அல்லவா? அழகா இயேசுநாதர் கேட்கிறார், பந்தியில் இருக்கிறவன் அல்லவா? ஆனா உங்கள் மத்தியில நான் சொல்லுங்க, வசனம் சொல்லு பாருங்க, உங்கள் நடுவிலே நான் பணிவிடைக்காரன் போல் இருக்கிறேன். இயேசுநாதர் நானே பணிவிடைக்காரனா இருக்கேனா? அப்போ நீங்க யாரு? டீச்சரா இருக்க, மேனேஜரா இருக்க, ஹெச்எம்மா இருக்க, ஆபீசரா இருக்க, ஹெட்டா இருக்க, யாராவது இருக்க, எந்த பொறுப்பு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணா இருக்க. ஆனா பணிவிடை செய்கிறவனாய் நான் முதலில் இருக்க வேண்டும். அதுதான் இயேசுநாதர் செய்தார், காண்பித்தார், சொன்னார். நம்மையும் செய்ய சொல்வதும் அதுதான். Jesus corrects them
True greatness comes from serving others. உண்மையாகவே மேன்மையான ஒரு தலைமைத்துவம் என்ன என்றால் மற்றவர்களுக்கு செய்யும் வேலை, நம்முடைய பொறுப்புகளை நாம் முதன்மையாக எடுத்து செய்கிற வேலை. The last line was so powerful. நான் பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். Setting himself as the ultimate servant. அவரை ஒரு ராஜாவை ஒரு இடத்துல காண்பிக்கல, ஒரு தலைவனா காண்பிக்கல, அவரே தன்னை யாருன்னு சொல்லிட்டாரு? பணிவிடைக்காரன், சர்வன்டா Jesus declared himself. நாம் நம்மளை எப்படி காண்பிக்கிறோமா? நம்மளுடைய அதிகாரத்தில், நம்மளுடைய பொறுப்பில், நம்முடைய வேலைகளில் நாம் பணிவிடைக்காரன் என்று நாம் காண்பிக்கிறோமா? காண்பிக்கிறோம். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. கண்டிப்பா காண்பிக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் நாம் காண்பிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். As a leader நாம் இறங்கி வந்து வேலை செய்கிறவர்களாய் இருக்க முடியும். அப்படி இருக்கிறவங்க லீடர்ஸா இருக்கவும் முடியும். நான் தலை வாயில சொல்வதில்லை, வேலையில இறங்கி செய்பவர்கள் கண்டிப்பாக தலையாக ஆக்கப்படுவார்கள். அதுக்கான பிளஸிங், அதுக்கான ரிவார்ட் வந்து சேரும். அதற்கு ஜீசஸ் ரோல் மாடலா வச்சுட்டாரு. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம், இன்னைக்கு நம்ம படிச்ச எல்லா வேத பகுதிகளும் இந்த ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் கான்டெக்ஸ்டுக்கான சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். ஆதியாகமம் வாசித்தோம். அதுல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மண்ணினாலே உருவாக்கப்படுகிறாய் என்று வசனம் சொல்லுது. சோ மண்ணில உருவாக்கப்பட்ட நீ என்ன தலைவனாக யாரு? மண்ணுதான். அதை நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய அடக்க ஆராதனையிலே மண்ணினாலே உருவாயினாய், மண்ணிலே பூவாய் நம்ம போதகர் சொல்லிதான் மண்ணை போட்டு நம்ம மூடுறாங்க. அந்த மண்ணுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள், பொறுப்புகள் எல்லாம் நாம் இங்கே வேலை செய்வதற்காக தவிர அல்ல, நம்மளை மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல, வேலை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட தலையாய பொறுப்புகள். The leader should be the first person to serve. இதை நான் என்றும் நினைப்பேன். எங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங்னா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்வேன், I am the first person of the school. ஒரு ஹெச்எம்மோ ஒரு பிரின்சிபலோ யாரா இருந்தாலும் ஹெட் பொசிஷன்ல இருக்கிறவங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் தட் பிளேஸ். நான் இதை என்றும் சொல்வேன், I am the first person of the school. எனக்காக ஒழுங்காகும். இங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தான் முன்னாடி நின்று பதில் சொல்வேன். அதற்காக இந்த ஸ்கூல் இப்படி அமைக்கப்பட வேண்டும், இப்படி நடத்தப்பட வேண்டும் என்று நான் சொல்வேன். ஆடிட்டா இருக்கட்டும், இன்ஸ்பெக்ஷனா இருக்கட்டும், செக்கிங்கா இருக்கட்டும், எது வந்தாலும் எனக்கு முன்பு இருக்க அதிகாரிகள் முன்னாடி எது ஸ்கூல் என்று முதன்மையாக நான் என்று பதில் சொல்வேன். ஏன்னா I am the head of the position. Being a head முக்கியம் இல்ல, I represent the first person of the place. அப்பொழுது நான் இறங்கி வேலை செய்தால்தான் நான் நடத்துகிற பள்ளி, என்னுடைய நிர்வாகம் சிறப்பானதா இருக்கும். நாங்க அட்மிஷன்ஸ்க்காக ஒவ்வொரு முறை மே மாசம் அப்புறம் இந்த விஜயதசமி அட்மிஷன்ஸ்க்காக கேம்பெயின் போவோம் எங்க ஸ்கூல்ல. டோர் டு டோர் கேம்பெயின், வீடுகள் செல்லும். அப்போ என்னோட பேரண்ட்ஸ் அங்க இருக்க ரோட்ல போய் கேட்பாங்க, ஹெச்எம்எஸ்ஸே வந்துட்டாங்க, ஹெச்எம்ஏ கூட மாட்டேங்க டோர் டு டோர் கேம்பெயின். அப்போ நான் ரொம்ப பெருமையா சொல்றேன், நான் முன்னாடி வந்து என் ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடலன்னா வேற யார் செய்வா? நான் வந்து முன்னாடி ரோட்ல நிற்கிறேன் என் ஸ்கூலுக்காக. அநேக மக்களுக்கு நான் டொனேஷன் கேட்பேன். அப்போ என் மகள் சொல்லுவா, அம்மா இன்னும் அசிங்கமா எல்லார்கிட்டையும் கேட்கிற, உனக்கு என்ன வேற கேட்கிற, சம்டைம்ஸ் ஸ்பெசிபிக்கா என் ஸ்கூலுக்கு இதை கூட கேட்பேன். அப்போ நான் சொல்லுவேன், என் ஸ்கூலுக்கு நான் கேட்கலன்னா வேற யாரு கேட்பா? I will be the first person to ask for my school. நான் செய்கிற வேலைகளை நான் முதன்மையாக நின்று எடுத்துக்காட்டாக இருக்கும் பொழுது என்ன பார்த்து என் டீச்சர்ஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ், என் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அதை ஃபாலோ பண்ணுவாங்க. That's what Jesus also had done. That's what Jesus also has said. நமக்கு கடவுள் கொடுத்திருக்க பதவிகள், பொறுப்புகள் நம்மை மேன்மை பாராட்டுவதற்காகவோ இல்லை நமக்காகவோ வருமானத்திற்காகவோ இல்லை இந்த உலக அமைப்பிற்காகவோ இல்லை. நாம் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக, நம் மூலமாக நம்ம கூட இருக்கவங்க வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக. அந்த குணம் வரணும்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு குணம் நமக்கு வர வேண்டும், தாழ்மை, ஹியூமிலிட்டி. அந்த தாழ்மை என்ற குணம் இருந்தால்தான் நம்ம இடத்துல இருந்து நம்ம இறங்கி வரணும். அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து
என்ற நாளிலே முதலாவதாக நாம் சிந்திக்கிறோம். இரண்டாவதாக we all like gifts இல்லையா? gifts யாருக்கெல்லாம் பிடிக்கும்? gift, reward, பரிசு பிடிக்காதவங்க யாரும்? பிடிக்கிறது கேட்குங்க. அங்கிள் சூப்பர் அங்கிள் சொல்லிட்டார் கிஃப்ட்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் பிடிக்காதா? உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தா வேண்டாம் சொல்லிட்டீங்களா? கண்டிப்பா everybody likes gifts and rewards. அது ஜீசஸ்க்கும் தெரியும். இப்போ வீட்ல ஸ்கூல்ல டீச்சர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தீனா நான் பிரைஸ் கொடுப்பேன். எங்க வீட்ல எங்க அம்மா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா gift. நான் சின்ன வயசுல 12th வரைக்கும் வாங்கிட்டேன். ஈவன் எம்டெக் கோல்ட் மெடல் வாங்குற வரைக்கும் எங்க மம்மி டாடி எனக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின gift. ஏன்? ஒரு மோட்டிவேஷன், நம்மளை உற்சாகப்படுத்த. அந்த கிஃப்ட்டுக்காக வச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம செய்வோம். ஏசு நாகரகோ இது தெரிஞ்சிருக்கு, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாகவே சொல்லிட்டாரு, இதை நீ செய்தா இதற்கான ரிவார்ட், இதுக்கு ஒரு பரிசு இருக்கு, அதுக்காக வச்சு நீ செய்யணும், அதனுடைய பரிசும் சொல்றாரு. வாட் இஸ் தட்? வாசிங்கள் லூக்கா 22:30. ரெண்டு கிஃப்ட் கொடுக்கிறார் ஜீசஸ். ரெண்டு கிஃப்ட். நீங்க தலைவனா இருந்தாலும் நீங்க இறங்கி வேலை செய்யும் பொழுது, உங்களை தாழ்த்தி கொள்ளும் போது, பெரியவன் சிறியவனை போல, தலைவன் பணிவிடைக்காரனை போல நீங்க இருந்தீங்கன்னா you will receive two rewards. ரெண்டு gift. ஒன்னு, sat and eat and drink at his table in his kingdom. இங்க eat and drink at his table in his kingdom. அவருடைய ராஜ்யத்துல அவருடைய பந்தியில போஜனம் பானம் பண்ற மிகப்பெரிய பாக்கியம். இரண்டாவது, judging as a judge sitting on the thrones. சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பீர்கள். ரெண்டு gift. ஒண்ணு அவரோட சேர்ந்து சாப்பிடலாம், இன்னொன்னு அந்த இடத்துல ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்துட்டார். ஜட்ஜா இருக்க, நியாயம் தீர்க்கிற ஒரு பொசிஷன். இந்த இடத்துல நான் ஒருத்தர் அதிகமா நினைக்கிறேன், கல்வன். சிலுவையில் இருந்த ஒரு கல்வன் சொல்லுவாங்க இயேசுநாதர், உம்முடைய ராஜ்யத்துல என்ன, உம்முடைய ராஜ்யத்துல என்ன நினைத்தருள். சூப்பர் சார், நினைத்தருள். ஜஸ்ட் திங்க் ஆஃப் மீ. என்ன ஜஸ்ட் நீங்க நினைச்சா போதும் சாமி. உம்முடைய ராஜ்யத்துல நினைக்கிறதே பெரிய பாக்கியம், அதுவே பெரிய blessing. நினைச்சா போதும் கேட்டான். ஆனா இங்க இயேசுநாதர் என்ன சொல்றாரு? உன்னை சிங்காசனத்துல உட்கார வைப்பேன், என்னுடைய ராஜ்யத்துல சிங்காசனத்துல உட்கார வைப்பேன். உட்கார மட்டும் இல்ல, அந்த 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவனா நீ இருப்பாய். அது மட்டும் இல்ல, you will eat along with me. என்னுடைய டேபிள்ல நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்க்கு தனி டேபிள், அதுல காமன் பீப்புள் உட்கார முடியாது. அதில் சீஃப் கெஸ்ட், ஹெட், பொருள் இருக்க பெரிய மட்டும் அந்த டேபிள் உட்காருவாங்க. அந்த டேபிள் சிறப்பான ஃபுட்ஸ் மட்டும் போகும், சூடா நல்ல ஸ்பெஷலா போகும். மற்ற டேபிள்ஸ்க்கு அது வராது. Jesus is calling to eat along with them at his kingdom in his table. அவருடைய டேபிள்ல நம்ம காண போகிறோம். அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல, அவருடைய ராஜ்யத்துல நமக்கு நியாயம் தீர்க்கிற ஜட்ஜ். இவ்வளோ பெரிய ரிவார்ட் கொடுத்துட்டாரு. சம்டைம்ஸ் நம்ம ப்ராமிஸ் கொடுத்தாலும் செய்வோம். ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை நீ எனக்கு செஞ்சுன்னா இதை அவங்க செய்வேன். எப்படி? அக்ரிமெண்ட்ஸ், டீலிங்ஸ், ப்ராமிசஸ். ஆனா இதெல்லாமே நடக்காம கூட போயிடும். ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லாமே ஃபால்ஸ் ப்ராமிஸ் தான். இதை செய்யற, நீ எனக்கு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க, நம்ம செஞ்சோம் ஏமாந்து போயிடும், மறந்துடுவாங்க. எல்லாம் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் ஆயிடும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமானது. All his promises are so strong and truthful. அவர் சொல்கிற பரிசு கண்டிப்பாக நடக்கும். இதை செய்தால் இது நடக்கும். கடைசியாக மூன்றாவது, finally, purpose of restoration. மீட்டமைப்பின் நோக்கம். ரெஸ்டரேஷன்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைங்க. அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. மீட்டமைப்பு, மறுசீரமைப்பு, புதுப்பித்தல். என்னன்னா ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு சூழ்நிலைனா அதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகி நம்ம புதுமையா வெளியில வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல்
வெளியில வரும்போது ஹெல்தியா அந்த சிக்னஸ்ல இருந்து மாறி நம்ம வரோம் இல்லையா, அது மீட்டமைப்பு. அப்படி ஒரு மீட்டமைப்பு இருக்கு. இந்த இடத்துல ஏன் அது வருது? வாசியுங்கள் லூக்கா 22:31. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் குலைப்பது போல சாத்தான் உங்களை குலைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இயேசுநாதர் இந்த சீமோன் பேதுருக்கு சொல்றார். ஆனா இங்க பேதுருக்கு மட்டும் அல்ல, நமக்கும் கடைசியா சொல்றார். இந்த வார்த்தை கடைசியா கேட்டு இன்று தியானத்தை நாம் முடிப்போம். சாத்தான் உங்களை குடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் இதை கொடுப்பேன். Do this, this is the gift. 2 விஷயம் சொல்லிட்டாரு. ஆனா அதை செய்யறது அவ்வளவு ஈஸி இல்லை. அதுதான் மூணாவதா சொல்றாரு. நம்ம அதை செய்வது அவ்வளோ ஈஸி இல்லை. கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வர வேண்டியிருக்கும். எஸ்பெஷலி எனக்கு அருமையானவர்களே, இந்த லென்த் காலகட்டங்களில் உபவாச காலங்களில் இருக்கும்னா அநேக உபவாசத்தில் இருக்கும். நமக்கு தேவை சாப்பிட்றதோ, இல்லை சினிமா பார்க்காம இருக்கிறதோ, இல்லை நம்ம அடிக்டா இருக்கிற ஹேபிட்ஸை விட்டு கொடுக்கறதோ, இப்படி பல விதமான உபவாசங்கள் நம்ம ஒவ்வொரு எடுத்திருக்கோம். அப்படி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும் போதே ஒரு கஷ்டம் தான். ஆனா அந்த சூழ்நிலையில சாத்தான் இன்னும் அதிகமான கஷ்டம் கொடுப்பான். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? உபவாச காலகட்டம்னா நமக்கு பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும். ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா உபவாசம் மற்ற காலங்களை விட உபவாச காலத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு சிக்னஸ், திடீர்னு ஒரு உபத்திரம், கவலை கண்ணி பயங்கரமா வரும். அது ஏன்னு இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா சாத்தான் ஆல்ரெடி நம்மளை குடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டானோ. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். Satan has asked to sift. சாத்தான் ஆல்ரெடி உத்தரவு வாங்கிட்டான். எதுக்குன்னா sift. siftனா என்னன்னா சல்லடன்னு சொல்லுவாங்க. இந்த கோதுமை நம்ம சப்பாத்தி செய்யறதுக்கு முன்னாடி வீட்டுல அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோதுமை சல்லடையில என்ன பண்ணுவாங்க? ஜல்லடிப்பாங்க இல்லையா? அதுதான் இங்க கொடுத்துருக்கிற வார்த்தை குடைக்கிறது. ஏன்னா பார்க்க மாவு நம்மலாம் கழுவி அரைச்சி ஃப்ரெஷ்ஷா எடுத்து வந்துருப்போம். நல்லா சூப்பரா இருக்கும், நைஸா இருக்கும். ஆனா ஜல்லடை ஜலிச்சப்பறம் தான் தெரியும் அதுல குட்டி குட்டி கல்லு, குட்டி குட்டி பூச்சி, குட்டி குட்டி அழுத்தெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சாத்தான் நம்மள சல்லடை போட்டு பார்ப்பானா. நம்ம பார்க்க நம்ம லைஃப் பர்ஃபெக்ட்டா, பியூட்டிஃபுல்லா, பியூரிஃபைடா, பரிசுத்தமா இருக்கும். ஆனா நமக்குள்ள அநேக வீக்னஸ், பாவங்கள் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ இருக்கும். அத சாத்தான் ஜல்லடை போட்டு எதுல இவன் வீக்கு, எதுல இவனை போடலாம், அந்த இடத்துல நம்மளை அடிச்சு நம்மளுடைய விசுவாசத்தை குறைத்து அங்கிருந்து கடவுளிடமிருந்து நம்மளை பிரிக்கக்கூடியவன் தான் சாத்தான். அததான் ஜீசஸ் ஓப்பனா சொல்லிட்டாரு. Satan has already asked to sift. உங்களை குடைக்கிறதுக்கு சாத்தான் ஆல்ரெடி உத்தரவு பெற்றுக்கொண்டான். He is ready. He is just ready. நம்மளை கண்டுபிடிக்க, நம்மளை வீக்னஸ்ல போட, நாம் அதுல விழ ரெடியா. என் தம்பி ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது. எங்க அம்மா இறக்கும் பொழுது எனக்கு வயசு 28, 1 வயசு குழந்தை கையில, என் தம்பிக்கு 25 வயசு. எங்க கண் ஏர்லி டீனேஜஸ்லயே எங்க அம்மா எங்க கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க. 2 வருஷம் சிக்னஸ் காலம். நிறைய பேருக்கு தெரியும், பிரஸ்ட் கேன்சர்ல எங்க அம்மா இறந்தாங்க. அப்பதான் வாழ்க்கை எங்களுக்கு தொடங்கியது. ஒரு பருவ காலம், ஒரு இளம் வயதில் ஒரு தாய் தகவனுடைய அன்பு, உறுதி, அவருடைய சப்போர்ட் எல்லாம் புரிந்த ஒரு ஏஜ் நிற்கிறோம். அந்த நாட்கள்ல எங்க கண்ணு முன்னாடியே எங்க அம்மா கடைசி மூச்சு விட்டதை வரைக்கும் நாங்க பார்த்தோம். தாங்க முடியாத வலி, வேதனை, அழுது துடிக்கிறோம். வார்த்தை வாயில வரல, மனசு ஒட்டையுது, உள்ள அப்படியே ஒரு மூச்சு வெளியில எழுத முடியல, இவ்வளோ வலி, அழுகை. அப்போ என் தம்பி ஒரு வார்த்தை சொன்னான், மா நமக்கு எங்க வலிக்குமோ அங்கேயே அடி, நமக்கு எங்க வலிக்குமோ அங்கேயே அடி. அந்த அடியிலிருந்து எழுச்சிக்கவே முடியல. சாத்தா அப்படிதாங்க செய்வோம். நம்மளுடைய விசுவாசத்தை உடைக்க, எங்க நமக்கு வலிக்குமோ, எங்க நம்ம விழுந்துருவோமோ அது நமக்கு கூட தெரியாது, அவங்களுக்கு நல்லா தெரியும்.
அந்த மம்மியோட இழப்புல இருந்து எங்களால 3 வருஷம் வெளியில வர முடியல. சொன்னா நம்ப மாட்டீங்க எனக்கு அருமையானவர்களே, சிறு வயதுல இருந்து சண்டே கிளாஸ், ஸ்கூலு, பைபிள் குவிஸ், யூத், காலேஜ்ல நான் யூத் ஃபெலோஷிப் செக்ரட்டரி, ஃபெலோஷிப், பிரேயர் ஃபெலோஷிப் பிரசிடென்ட், இப்படியா கடந்து வந்த நான் என் தாயை பறித்து கொடுத்த பிறகு 1 வருஷம் நான் சர்ச்சுக்கே போனேன். விசுவாசத்தில் குறைந்தவளாக 3 வருஷம் என் அதிலிருந்து வெளியில வர முடியல. மிகப்பெரிய அடி. விசுவாசத்தில் குறையும் பொழுது என்ன ஆகும் என்பதை இயேசுநாதர் கடைசியாக சொல்கிறார். வாசியுங்கள், லூக்கா 22:32, கடைசி வசனம் of this day. உன் விசுவாசம் குறையாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். He prayed for you. I prayed for you. Jesus சொல்றார். சாத்தான் கூட போட்டு அந்த என்னது ஸ்விஃப்ட் வச்சு சல்லட போட்டு காத்து வருகிறானோ, நீங்க எங்க வீக்னஸ் அங்க அடிக்கிறதுக்கு அந்த பிரச்சனை கொடுத்து நம்மளுடைய விசுவாசம் உடைந்து நாம் சோர்ந்து போகிறதுக்கு சாத்தான் ரெடியா இருக்கான். ஆனா you don't worry, I have prayed for you. தான் ஜீசஸ் சொல்றார். கவலைப்படாதீங்க, நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். அடுத்த வரலை பயங்கர பவர்ஃபுல். கண்டிப்பா குணப்பட்ட பின்பு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வசனம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன், நீ குணப்பட்ட பின்பு அந்த ப்ராப்ளம், அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம் சாத்தானோட குடும்பம், நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து நீ ரெக்கவர் ஆகி வந்துருவ. அதான் மீட்டமைப்பு, ரெஸ்டோரேஷன். அந்த ப்ராப்ளம் கடந்து வரும் பொழுது நீங்க கடந்து வந்துருவீங்க. அதுதான் ஜீசஸ் had prayed. கடவுள்கிட்ட சொல்ல அந்த பிரச்சனை கடந்து வந்துருவோம். அப்போதான் என்ன, அதுதான் பாயிண்ட். இந்த நாளுக்கான மிகப்பெரிய வார்த்தை, உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. லாஸ்ட் வேர்ட், the powerful word, the days title word, strengthen your brothers. இந்த பிரச்சனையில நீ கடந்து வரும் பொழுது உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. strengthen your brothers. இந்த கஷ்டப்பாடு எனக்கு நடந்துச்சு, ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மீட்பு கொடுத்தார். இந்த பிரச்சனையில இருந்து நான் தாண்டி வந்து நாம என்ன சொல்றோம்ல, அந்த சாட்சிக்காக தான் அந்த பிரச்சனை. அதை சொல்லி நம்மளுடைய சாட்சி உன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வாழ்வளிக்கிற செய்தியா மாறட்டும். இதுதான் இயேசுநாதர் சொல்றார். நாம் கஷ்டப்பட்டு வருகிற அந்த பாதை கண்டிப்பா பாருங்க, இந்த லென்த் காலங்கள்ல பிரச்சனை வரும், கஷ்டங்கள் வரும், வாரங்கள் வரும், வியாதி வரும். ஆனா அதை நாம் தாண்டி வந்து நிற்போம். ஆண்டவராகிய கடவுள் நமக்கு அது உதவி செய்வார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டார். அதை நாம் தாண்டி வரும் பொழுது ஒரு பெரிய மிராக்கிள் பேசி ஒரு பெரிய அற்புதத்தை பார்ப்போம். அதை பார்ப்பது மட்டுமல்லாமல் அதை 4 பேர் சாட்சி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. அந்த சாட்சி கேட்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகளை வாழ வைக்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். நம்மளுடைய வீக்னஸ்ல அடிக்கிற சாத்தான் கடவுள் நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து நம்மள ஸ்ட்ராங் ஆக்கி நம்ம மற்றவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாலும் நம்மள மாற்றக்கூடிய வல்லமையான வாழ்க்கை தான் நமக்கான வாழ்க்கை என்பதை இன்றைய நாளிலே மிகவும் அழகாக இயேசுநாதர் இந்த சுவிசேஷ பகுதியிலே சொல்கிறார். உன் வாழ்க்கையை சொல்லி, உன் சாட்சியை சொல்லி மற்றவர்களுக்கு வாழ்வழி. Strengthen your brothers and sisters in your family, in your church, in your workstation, in your place, in your country, in this world, wherever you are. Let your testimony give strength to others. நம்முடைய சாட்சி மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அமையும். நம்முடைய சாட்சி let it heal others, strengthen others through the miracles, through the testimony that we come across. The life will be wonder. Not only is and the blessing நமக்கு மட்டும் அல்ல, நம்மளை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் நாம் blessing-ஆக இருப்போம். அதை கடந்து செல்வோம். இப்படிப்பட்ட சிறப்பான தேவ செய்தியை தான் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக லூக்காவிலே நம்மோடு பேசுகிறார். இந்த கஷ்டப்பாடு இயேசுநாதர் கடந்து வந்த கஷ்டப்பாடாக இருக்கட்டும்,
நமக்கு வருகின்ற கஷ்டப்பாடு இல்லை நாம் கடந்து வருகிற கஷ்டப்பாடு இந்த உபவாச காலங்களிலே எனக்கு அருமையானவர்களே ஒன்றே ஒன்று மாத்திரம் நாம் சிந்திக்க வேண்டும். Just remember one thing. இந்த பாடு நான் சாட்சி சொல்ல, இந்த பிரச்சனை நான் சாட்சி சொல்ல, இதை நாம் நினைத்தால் போதும், வர எந்த பிரச்சனையிலையோ நம்ம கடித்துக் கொள்ள மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நம்மளை விட்டு கொடுக்க மாட்டோம், அவிசுவாசமா நடத்த மாட்டோம். அதுதான் இதனால நாம் வாசிக்க கேட்ட புதிய பாட்டு பகுதி. நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வாசிச்சோம் இல்லையா? அதுல வசனத்துல பாத்தீங்கன்னா இது கடவுள் கொடுக்குறாரு நம்ம சொல்ல